நித்திய ஜீவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் சார்பாக வழங்கப்படுகிற கடைசி எக்கால எதிரொலி செய்திக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய செய்தியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் ஒரு நிமிடம் கண்களை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுத்து நாம் தேவனுடைய செய்தியை தேவனுடைய சத்தத்தில் அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நித்திய பிதாவாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே, நானே கர்த்தர், என்னோடு கூட வேறொரு தேவன் இல்லை என்பதை பாருங்கள் என்று ஆண்டவரே, ஒரே கர்த்தராய், ஒரே தேவனாய், ஒரே சர்வ வல்லமையுள்ள நித்திய பிதாவாக என்றென்றைக்கும் இருக்கிற என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, நீர் உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவரை வெளிப்படுத்துவதற்காக ஒரு சில காலங்கள் ஆண்டவர் இந்த பூமியிலே நீர் மனிதனாக ஆண்டவர் நடமாடின அந்த நாள், நீர் பேசின வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் இடர்களுக்கும் ஆண்டவரே உம்மை குறித்து அறிவதற்கும் ஆண்டவர் இடலாரிக்கிற இந்த காலத்தில் ஆண்டவரே, அந்த இடரை எல்லாம் நீக்கும்படியாக இந்த கடைசி காலத்தில் நீர் திறந்த புஸ்தகத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிற இந்த நாளில் ஆண்டவரே, அந்த திறந்த புஸ்தகத்தை அடையாளம் கண்டு ஆண்டவரே ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் ஆண்டவர் மேலான நோக்கத்தை அறிந்து இந்நாளில் நடந்து கொண்டு இருக்கிற உம்முடைய திருச்சனுடைய நிறைவேறலை கண்டு ஆண்டவரே உடைய பரிசுத்த நாமத்தை ஏற்றுக்கொள்ள நீ கருவிசமடைய ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆவியானவரும் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய நாமமும் மகிமை கண்டு அந்த 3 இடங்களிலும் உடைய பரிசுத்த சித்தத்தை நீ நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் நாம் மறுபடியும் தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாக கடந்து செல்லும்படியாக கர்த்தர் நம்ம தந்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உடைய நடுவிலே விசேஷமாக முதலாவது 4 தலைப்புகளை நான் உங்களுடைய நடுவில் நான் சொல்கிறேன். அதை ஒவ்வொரு வாரமாக கர்த்தருக்குள்ளாக பேச நான் விரும்புகிறேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் முற்றிலுமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில் இருக்கிற நாட்களில் இந்த உலகத்தினுடைய கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்களை குறித்து அவர் அங்கே பேசியிருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினாலே 2005ஆம் ஆண்டு முதல் இந்த டிவி செய்தியிலே இந்த கடைசி கால சம்பவத்தை தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், தவிர வேறொரு காரியங்கள் நான் பேசவில்லை. அதிலும் விசேஷமாக கடந்த ஒரு 3-4 மாதங்களாக இக்காலத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிற திருதரிசனத்தில் கள்ள திருச்சிகள் எவ்விதமாக இந்த தமிழ்நாட்டில் காணப்படுகிறார்கள் சொல்லி கடந்த 3 மாதமாக உடைய நடுவிலே சில காரியத்தை நான் குறிப்பிட்டு கொண்டே வந்து கொண்டு இருக்கிறேன். இந்த வருகையை குறித்து ஒவ்வொருவரும் ஒரு இடத்தில் திருடனை போல வருகிறேன் என்றும், ஒரு இடத்தில் மேகத்தில் வருகிறேன் என்றும், ஒரு இடத்தில் அங்கே ஜனங்களெல்லாம் கண்டு புலம்புவார் விதமாய் தனித்தனியாக எழுதப்பட்டதிலிருந்து அங்கே ஒவ்வொரு கோணத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஆங்காங்கு காணப்படுகிற கிரேக்க வார்த்தைகளின் மூலமாய் உங்களுடைய நடுவிலே அந்த செய்தியை நான் கொடுத்து கொண்டு இருந்தேன். அதிலே கடைசியாக மனுஷகுமாருடைய வருகை குறித்து சுமார் ஒரு 3 மாதமாக உங்களுடைய நடுவிலே பேசியிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். மனுஷகுமாருடைய வருகை, அந்த வருகையில் எவ்விதமாக வெளிப்படுத்தி 19வது அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் நிறைவேறி இருக்கிறது என்பதையும், மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் 23 முதல் 31 வரையில் இவ்விதமாக நிறைவேறி முடிந்து விட்டார் என்பதான காரியத்தை சுட்டி காண்பித்து கொண்டே இருக்கிறேன். எத்தனை பேர்கள் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், விசுவாசிக்கிறீர்கள் என்பதான எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைய தினம் உடைய காதுகளுக்கு நிறைவேறி விட்டதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே உடைய நடுவிலே தைரியமாக இன்னென்ன சமூகம் நடந்து முடிந்து விட்டேனே சொல்லி நான் அங்கே பேசியிருக்கிறேன். ஆகிலும் கர்த்தருக்குள் அன்பானவர்கள், இந்த நாளிலும் இப்பொழுது நான் மறுபடியும் மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் சில காரியங்கள் குறிப்பிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே வெளிப்படுத்தின விசேஷம் கூட சில காரியத்தை நீங்கள் கவனிக்குமாறு உடைய நடுவிலே நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் பேசுகிற செய்திகள் எல்லாமே வெளிப்படுத்தின விசேஷத்தின் செய்தியோடு தொடர்பு கொண்டதாகத்தான் இருக்குமே தவிர அது தனிப்பட்ட நிலைமையில் இருக்காது. மற்றபடி தனிப்பட்ட முறைமையில் வேண்டுமானால் வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரத்தின் பேரில் சுமார் ஒரு 12-13 கேசட்டுகள் இருக்கிறது.
12ஆம் அதிகாரத்தில் 15 கேசட்டுகள் இருக்கிறது. நான் இன்றைய தினம் கூட புதிதாக செய்தி கொடுக்காமல் 2005ஆம் வருஷம் செப்டம்பர் மாதத்தில் வெளியிடப்பட்டதான சாத்தானின் வம்சம் என்பதான இந்த செய்தியை போடலாம் என்று சொல்லி நினைத்திருந்தேன். ஆனால் இன்னும் பழைய செய்தியை கொடுத்து கொண்டிருப்பதை விட காலம் எவ்விதமாய் நிறைவேறி முடிந்து விட்டது என்பதை நடுவிலே சில காரியத்தை நாங்கள் வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த தினம் புது செய்தி நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். மற்றபடி அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆவது அதிகாரத்திலிருந்து சிலர் கள்ளத்திரிசில் சில காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆவது அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் முடிய வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணி ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசமோக்கிற பிசாசு என்னும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார் சொல்லி இந்த சம்பவம் இனி நடக்கும் என்பதாக அங்கே சிலர் பேசி கொண்டிருக்கிறார்கள். நம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூரம் வலு சர்ப்பத்தை வானத்திலிருந்து தள்ளினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 14, எசேக்கியேல் 28 சாத்தான் எவ்விதமாக வானத்திலிருந்து தள்ளப்பட்டான் என்பது நமக்கு தெரியும். அவன் தள்ளப்பட்டு தான் ஏதேன் தோட்டத்திற்கு வந்தான். ஆதாம் ஏவாள் காலத்துக்கு முன்பாகவே, உலகம் தோற்றுவதற்கு முன்பாகவே இந்த சம்பவம் நடந்து முடிந்து விட்டது. இனி தள்ளப்படுவதல்ல. ஆயினால்தான் தள்ளப்பட்ட சாத்தான் தான் ஏதேன் தோட்டத்தில் காட்டு மிருகங்களுக்குள்ளே சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த மிருகத்திற்குள் இந்த ஆவி உள்ளே சென்று அந்த மிருகத்தை பயன்படுத்தி காயினை பிறக்க செய்தது. காயின் சாத்தானுடைய சந்ததி. இது முடிந்து போன காரியம். ஆனால் இனிதான் தள்ளப்படுவான் என்பதாக பேசுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆவது அதிகாரத்தை பற்றி முற்றிலும் தெளிவாக உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் அங்கே ஒரு 15 கேசட்டுகள் இருக்கிறது. வால் என்றால் என்ன, தலை என்றால் என்ன, அங்கே வாளை கொண்டு அந்த சாத்தான் கீழே இழுத்தான் சொல்லி எழுதப்பட்டது. அந்த வால் என்பது என்ன என்று சொல்லி நீங்கள் அங்கே அறியலாம். ஆண்பிள்ளை என்றால் என்ன, நீங்கள் இந்த 12ஆம் அதிகாரத்தை முதலில் வாசிக்கும் பொழுது அது நீங்கள் உருவப்படுத்தி பார்ப்பீர்கள். ஆனால் வேளாங்கண்ணி மாதா ஃபோட்டோ நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதோடு சம்மந்தப்பட்டது போல காணப்படும். அதனுடைய ரகசியத்தெல்லாம் நான் பேசியிருக்கேன். 2005 செப்டம்பர் முதல் பேசியிருக்கிறேன். நான் இன்றைக்கு புதுசாக சொல்லவில்லை. ஆனால் இக்காலத்தில் விதமாக வேத வாக்கிய புரட்டர்கள் எழும்பி வேதத்தை புரட்டி கொண்டிருக்கிறபடினால் அதை நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதனால் இந்த 12ஆம் அதிகாரத்துடைய தெளிவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அங்கே இந்த ஃபோட்டோவெல்லாம் போட்டு நான் பேசியிருக்கிறேன். அந்த தலை என்றால் என்ன, 12 கிரீடங்கள் என்பது, ஸ்திரீக்கு தலைக்கு மேலே 12 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அந்த நட்சத்திரம் என்றால் என்ன, சூரியன் என்றால் என்ன, அவருடைய பாதங்களில் இருந்த சந்திரன் என்றால் என்ன என்று சொல்லி பேசியிருக்கிறேன். நாம் கர்த்தருக்குள் அன்பான ஆகினால் முடிந்ததை முடியாத போலவும் நடக்க வேண்டியதை நடக்காத போலவும் விதமாக குழப்பிக் கொண்டிருக்கிற மக்களுடைய மத்தியிலே நீங்கள் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தயவுசெய்து காலங்கள் எவ்வளோ கடந்து விட்டது. பெற்றோராகி நீங்கள் செய்தி அறிந்து கொள்ளாவிட்டால், செய்தி அறிந்து உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பின்னால் ஓடி வராவிட்டால், உங்களுடைய பிள்ளைகளுடைய காலத்திலோ உங்களுடைய காலத்திலோ இந்த சம்பவம் நடக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவர் குறிப்பிட்டு இருக்கிற அந்த பாதுகாப்பை நீங்கள் இப்பொழுதே பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, எல்லாரும் நினைக்கிறார்கள் நாம் பாவம் செய்யாமல் பக்தியாக அநியாயம் செய்யாமல் நாம் ஒரு சபைக்குள் இருந்தால் போதும், எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது அல்லது பாதுகாப்பு என்பது தானாக கிடைக்கும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ரட்சிப்புக்கு ஒரு சுவிசேஷம் இருக்கிறதோ, ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதோ, எப்படி பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோம் என்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதோ, ஆனால் இன்று அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுதல் என்கிறான அனுபவத்தை அந்நிய பாஷை பேசுவது அல்லது சபை கூட்டங்களிலே சத்தமிட்டு அலறி ஆடுவது பாடுவது இப்படி முடித்துவிட்டால் அது பரிசுத்த ஆவி என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பெற்றுக்கொண்டது பரிசுத்த ஆவிதானான்னு சொல்லி கண்டுபிடிக்க வேண்டும். அது வார்த்தைக்குள் வர வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களிலெல்லாம் நீங்கள் கடந்து போயிருந்தால்தான் இதை அடுத்து எடுத்துக்கொள்ளப்படுகிற வார்த்தைக்குள் நீங்கள் வந்திருக்க வேண்டும். அப்படி வராமல் நீங்கள் அந்த வார்த்தையை புறக்கணித்து விட்டு நீங்கள் அங்கே எடுத்துக்கொள்ளப்படுதல் அந்த 2ஆம் வரையினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது.
ரெண்டாம் வருகைக்கென்று உள்ள தீர்க்கதரிசனங்கள் எவைகளோ அவைகள் உடைய அனுபவமாக இருக்க வேண்டும். அங்கே மல்கியா 4ஆம் அதிகாரம் கடைசியில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், எலியா தரிசி அனுப்புவேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி வந்து ஆக வேண்டும். அவன் இந்த உபத்திரவ காலத்துக்கு முன்பு, அந்த உபத்திரவ காலம் என்றால் வெளிப்படுத்தி 16ஆம் அதிகாரத்தை படித்துக் கொள்ளுங்கள். நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிள்ளையுடைய இறைத்து பிதாக்களுக்கு திருப்புவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அவன் செய்ய போகிற ஊழியத்தையே அங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவன் பிரியமான எவ்விதமாக யோவான் ஸ்நானகன் ஒரு ஊழியம் செய்தானோ அதை குறித்து எவ்விதமாக சொல்லப்பட்டு அதே இடத்தில் தான் இந்த ஊழியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி அது நிறைவேறுகிற பொழுது நீங்கள் அந்த நிறைவேறுதல் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்க வேண்டும். நீங்கள் திரும்பி விட்டீர்களா? உங்களை யாராவது திருப்பி இருக்கிறார்களா? அந்த திருப்புதல் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறி விட்டதாக சொல்லி கண்டுபிடியுங்கள். அவன்தான் தீர்க்கதரிசி. அவன்தான் இந்த கடைசி காலத்தினுடைய ஜனங்களை அழிவிலிருந்து தப்பக்கூடிய வழியை சொல்கிறவன். அதை விட்டுவிட்டு அங்கே வெளிப்படுத்தி 14ஆம் அதிகாரத்தில் சில காரியத்தை பேசி கொண்டு இருக்கிறார்கள். நாம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த வெளிப்படுத்தி 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கொண்டு மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தோடு ஒப்பிடுகிறார்கள். கடந்த 2 செய்தி வாரத்துக்கு முன்பாக நான் பேசியிருக்கிறேன். சரி, அதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர்கள் பேசுகிற அந்த கழுத்தை பேசுகிறதை நீங்கள் கவனிங்கள். மத்தேயு 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது ஸ்போக்கன் ப்ரீச்சிங், நாட் எ பிரிண்டட். நாங்கள் பிரிண்ட் பண்ணி அனுப்புகிறோம் எல்லா தேசங்களுக்கும் எல்லா மொழியிலும் என்று சொல்கிறார்கள். நாம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பேச சொன்னால் பேசத்தான் வேண்டும். அங்கே எழுதி அனுப்ப என்றால் எழுதி அனுப்பத்தான் வேண்டும். மோசேயுடைய கரத்தில் மோசேயை கண்மையை அடி என்று சொன்னார். முதலாவது அடித்தான் தண்ணீர் வந்தது. ரெண்டாவது பேச சொன்னார். பிரியமானவர்களே, முதலாவது கண்மையை அடி, அது செயல். ஒரு கோலை எடுத்து கண்மையை அடிக்க வேண்டும், அப்பொழுது தண்ணீர் வந்தது. ரெண்டாவது சொன்னார், இனி அடிக்கக்கூடாது, இனி பேச வேண்டும். பேச சொன்ன பொழுதும் இவன் போய் அடித்தான். அதுதான் அவனுக்கு அங்கே தவறாகிவிட்டது. அதுதான் மோசையின் பேரில் கர்த்தருக்கு ஏற்பட்ட ஒரு குறைபாடு. நான் பேச சொன்னி நீ அடித்தாய் என்று சொல்லி இப்படி செய்ய வேண்டியது மாறாக செய்ததையெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள். சவுலை சங்காரம் பண்ண சொன்னார். அவன் அங்கே ஆட்டு மந்தையிலிருந்து முதல் தரமான நல்ல ஆடுகளையெல்லாம் தேவனுடைய ஆலயத்திற்கு பலி செலுத்துவதாக கொண்டு வந்தான். அது அவனுடைய தவறு. தாவீது ராஜா கணக்கிட்டது தவறு. இப்படி யாரெல்லாம் தவறு செய்ய நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். அப்படியானால் பிரியமானவர்களே, மத்தேயு 24:14 ப்ரீச்சிங் பண்ண சொன்னாரே தவிர பிரிண்ட் பண்ண சொல்லவில்லை. ரெண்டாவது, அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷமானது அது உலகம் முழுவதற்கும் கர்த்தருடைய கிருபையினாலே உலகத்தை ஆளுவதற்கு எப்பொழுது கர்த்தர் உலகத்தை இங்கிலாந்துடைய கையில் கொடுத்தாரோ அப்பொழுதே எல்லா நாட்டுக்குள்ளும் வேதாகம் போய்விட்டது. இந்த கிறிஸ்தவ மதம் போய்விட்டது. அது தனிப்பட்ட ஒரு ஆளுடைய கையில் கிடையாது. அதே சமயத்தில் அது வெளிப்படுத்தி 14:6 அதே வசனம் அப்படியே பொருந்துகிறது சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த 14:6 அங்கே மல்கியா தீர்க்கதரிசியுடைய 4:6 சம்பந்தப்பட்டது. 4:6க்கும் வெளிப்படுத்தி விசேஷம் 10ஆம் அதிகாரத்திற்கும் வெளிப்படுத்தி விசேஷம் 6ஆவது அதிகாரத்திற்கும் 5ஆம் அதிகாரத்திற்கும் இன்னும் நிறைய வசனம் சொல்லலாம். அதோடு சம்பந்தப்பட்டு நிறைவேறுதல். ஆகினால் அவைகளெல்லாம் கொண்டு போய் விதமாக தவறு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த காலத்தில் தெளிவாக சில காரியத்தை கொண்ட நடுவில் நான் வைக்க விரும்புகிறேன். அதோடு சம்பந்தப்படுத்துவதற்காகவே கர்த்தருடைய கிருபையினால் ஒரு இடத்திற்கு நான் சென்ற பொழுது ஒரு கடையில் ஒரு சீடி ஓடிக்கொண்டிருந்தது, ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. 3ஆம் உலகப் போர், அர்மகதோன் யுத்தம் என்று சொல்லி அங்கே பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு புஸ்தக கடையில் பார்க்கிறேன், எனக்கு 3ஆம் உலகப் போர் அர்மகதோன் யுத்தம் சொல்லி இங்கே ஒரு பெரிய புஸ்தகம் அட்ராக்டிவாக அங்கே அச்சிட்டு வெளியிடப்பட்டதை பார்த்தேன். இன்னொரு இடத்துல 3ஆம் உலகப் போர் சொல்லி அர்மகதோன் யுத்தத்தை பற்றி அங்கே ஒரு ஆசிரியர் எழுதி அந்த புஸ்தகத்தையும் நான் அங்கே பார்த்தேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே,
நாம் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் உலகம் வந்துவிட்டது. வருகை என்பது ஏதோ பெரிய ஒரு செயல் போல் நடக்கும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நடப்பது எளிமையாய் போய்விடும். இயேசுவான பிறந்தது மிகாவேல் தூதன் அல்லது காபிரியேல் தூதன் போய் அன்றைக்கு இருந்த சபை தலைவர் எடுத்து போய் சொல்லி இந்த மாதிரி மேசியா பிறந்து விட்டார் சொல்லி அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பார்கள். ஆனால் எல்லாரும் ஏற்றிருப்பார்கள். இன்றைய தினத்தில் அப்படிதான். நீங்கள் ஒவ்வொருவரும் உடைய சபையினுடைய தலைவர்கள் சொன்னால் நீங்கள் கேட்பீர்கள். மற்ற யார் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீர்கள். அதே சமயம் உங்களுடைய தலைவர்கள் இன்ன இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி போகவும் மாட்டீர்கள். சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைய தினத்தில் இந்த பெந்தெகோஸ்தே சபையின் அனுபவத்திற்கு எதிரான சபைகள் மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறது. அவர்களெல்லாம் பெரிய கூட்டம் இந்த உலகத்தில். இந்த தமிழ்நாட்டில் ஆனாலும் சரி, எங்கானாலும் சரி. ஒரு காலத்தில் பிராட்டஸ்டன்ட்டுக்கு அங்கே ஆர்சி மார்க்கத்தார் எதிர்ப்பு. பிராட்டஸ்டன்ட் மார்க்கம் வளர்ந்தது. அதிலிருந்து ஒரு பிரிவு வந்தது பெந்தெகோஸ்தே அங்கே அனுபவம். அதற்கு பிராட்டஸ்டன்ட் எதிர்ப்பு, அங்கே ரோமன் கத்தோலிக்க சபையும் எதிர்ப்பு. ஆனால் இப்பொழுது அந்த செய்தியானது அவர்களை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறபடினால் ஒரு காலத்தில் கைதட்டி பாடுவது, அப்படி அங்கே அல்லேலூயா என்பதான வார்த்தையை சொல்வதற்கு பயங்கர எதிர்ப்பு. சொல்லவே கூடாது என்பது. கர்த்தருக்குள் அன்பானவர்கள் கடந்த ஒரு 50 ஆண்டு காலமாக இப்படிப்பட்ட சபைகளில் அல்லேலூயா என்கிற வார்த்தையை சொல்லவே கூடாது. அப்படிப்பட்ட பிரசங்கர் உள்ளே வரக்கூடாது, அப்படி பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஆனால் இன்று எல்லாரும் சொல்கிறார்கள். அப்படியே அல்லேலூயா சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அறிவதற்கே சுமார் 50 ஆண்டுக்கு மேலே ஆகி இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் அல்லேலூயா என்கிற வார்த்தைக்கு அந்த எழுப்புதல் 1906 வருஷத்தில் வந்துவிட்டது. நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். இந்த எதிர்ப்பு 50 ஆண்டுகளாக நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலத்தில் அல்லேலூயாலாம் சொல்லக்கூடாது நாங்கள் இருந்த சபைகளிலே. யோசிச்சு பாருங்கள். சுமார் 2005 வரைக்கும் கூட யாரும் சொல்ல முடியாது. இப்போ எல்லாரும் அங்கே சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த எழுப்புதல் 1906 வருஷத்தில் நடந்து விட்டது. 1906 முதல் இந்த 2000 வரைக்கும் இந்த அல்லேலூயா என்கிற வார்த்தையை சொல்லலாமா சொல்லக்கூடாது சொல்லி இன்றும் அதை முழு மனதோடு சொல்லவில்லை. ஏற்றுக்கொண்டு சொல்கிறவர்களும் இன்று ஏற்றுக்கொண்டு சொல்லவில்லை. இனி அது சொல்லாமல் இருக்க முடியாது, அதனை சொல்ல வேண்டும், அனுமதித்தான் ஆக வேண்டும் என்று ஒரு கட்டாயத்தின் பேர் அனுமதித்து இருக்கிறார்களே தவிர அது சத்தியம், அதனுடைய சத்தியம் இன்னது சொல்லி அறிந்து அவர்கள் இங்கே அனுமதிக்கவில்லை. அப்படியே இந்த காலத்தின் அங்கே செய்தியும் புறக்கணிக்கப்படுகிறது. அதன் கர்த்தருக்குள் அன்பானவர்களே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் 1ஆம் உலகப் போர் முடிந்து விட்டது, எல்லாருக்கும் தெரியும். 2ஆம் உலகப் போர் முடிந்து விட்டது, எல்லாருக்கும் தெரியும். 3ஆம் உலகப் போர் முடிந்து விட்டது, யாருக்கும் தெரியாது. 4ஆம் உலகப் போர் நடந்து கொண்டு இருக்கிறது. உலக கிறிஸ்தவர்கள் எல்லாரும் 3ஆம் உலக யுத்தம் அர்மகதோன் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய கிருபையினால் இன்று வெளியரங்கமாகவே நான் சொல்கிறேன், 3ஆம் உலகப் போர் முடிந்து விட்டது. அது அர்மகதோன் யுத்தம் அல்ல. 4ஆம் உலகப் போர் நடந்து கொண்டு இருக்கிறது, அதுவும் அர்மகதோன் யுத்தம் அல்ல. அப்படியான இந்த 4 உலகப் போருக்கு பிறகுதான் அந்த யுத்தம் நடக்குமானால் அர்மகதோன் யுத்தம் 5வது யுத்தமாக இருக்க வேண்டும். அதன் இப்பொழுது நடந்து முடிந்திருக்கிற 3 உலகப் போரையும் நடந்து கொண்டிருக்கிற 4வது உலகப் போரையும் இந்த 2ஆம் வருகைக்கு எவ்விதமாக இந்த உலகப் போர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்றும் இந்த உலகப் போரானது எவ்விதமாக உலகத்தை ஆயிடுவர அரசாட்சிக்கு நேராக கொண்டு செல்கிறது என்பதையும் இந்த 4 காரியங்களை எங்களுடைய நடுவில் நான் பேச ஆரம்பித்திருக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன். 1ஆம் உலகப் போருக்கும் 2ஆம் வருகைக்கும் உள்ள சம்பந்தம், 2ஆம் உலகப் போருக்கும் 2ஆம் வருகைக்கும் உடைய சம்பந்தம், 3ஆம் உலகப் போரும் ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கும் உடைய சம்பந்தம், 4ஆம் உலகப் போருக்கும் கர்த்தருடைய வருகைக்கும் உடைய சம்பந்தம். இந்த 4 உலகப் போர்கள் இப்பொழுது 4ஆம் உலகப் போர் நடந்து கொண்டு இருக்கிறது.
3 உலகப் போர் முடிந்திருக்கிறது. இதை உங்களுக்கு ஆதாரத்தோடு உடைய நடுவிலே ஒவ்வொரு உலகப் போரையும் குறித்து நான் பேசுகிறேன். இந்த 4 உலகப் போரும் சேர்ந்து உலகத்தின் ராஜ்யத்தை கர்த்தருடைய ராஜ்யமாக மாற்றுவதற்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் கொண்டு போய் ஆண்டவர் அரசாட்சியானது எவ்விதமாக ஆரம்பிக்கிறது என்பதை நான் உடைய நடுவிலே நான் தெளிவாக வைக்கிறேன். அதனால் பிரியமானவர்களே, ஏதோ கற்பனைக்காக அல்ல, அல்லது மற்றவரை விட நான் வித்தியாசமாக போக வேண்டும் என்பதற்கு அல்ல, நடந்து கொண்டு இருக்கிற காரியத்தை அறியாத குருடருடைய மத்தியிலே இந்த வேத வாக்கியத்தை கொண்டு வந்து உடைய நடுவில் நான் நிறுத்த நான் விரும்புகிறேன். அதனால் பிரியமானவர்களே, இந்த மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் விளக்கமாக பேசினா ஒவ்வொரு யுத்தத்திற்கும் சில நாட்கள் கூட ஆகும். விவரமாக கேட்க வேண்டுமானால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஆராய்ந்த இந்த செய்திகளை நீங்கள் மணிக்கணக்காக விவரமாக கேட்கலாம். மற்றபடி இதனுடைய ஆரம்பத்தை நாம் பார்க்க வேண்டுமானால் உலக ராஜ்யங்கள் எவ்விதமாக அமைக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆதாமுடைய காலத்திலிருந்து பார்க்க வேண்டும். காயினுடைய சந்ததி தான் முதலாவது இந்த பூமியிலே அரசாங்கத்தை தோற்றுவித்தார்கள். அங்கே சேத்தின் வழியில் வந்தவர்கள் முதலாவது அரசாங்கத்தை அமைத்தது சவுல் தான். அது வரைக்கும் அங்கே இந்த கிங்டம் அரசாட்சி என்பது தேவனே அவர்களை அரசாட்சி கொண்டு வந்தார். 2ஆம் காலம் எவ்விதமாக குறுகி நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இப்பொழுது வந்திருக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளப்படுவது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவியிலே நிறைவேறி இருக்க வேண்டும். நீங்கள் இந்த வேத வாக்கியங்களுக்குள் வந்திருக்க வேண்டும். ஒரு எக்ஸாம்பிள் நான் மறுபடியும் குறிப்பிடுகிறேன். சகரியாவின் புஸ்தகம் எளிதாய் விளங்கக்கூடிய சில காரியத்தை நான் அடிக்கடி குறிப்பிடுவேன். சகரியா 9வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்தீர்களே, ஆனால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு கிறிஸ்துவாக கழுதை மேல் பவனி வருவதை நாம் அங்கே தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எவ்விதமாக ஆண்டவர் கழுதையின் மேல் வருவார். அந்த கழுதையின் மேல் வரும்பொழுது ஒரு குட்டி கூடை செல்லும். அப்பொழுது அவர்கள் எப்படி ஆர்ப்பரிப்பார்கள் என்பதான காரியமெல்லாம் இங்கே பேசப்பட்டு இருக்கிறது. அதே காரியம் மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் நிறைவேறுகிறது. 21ஆம் அதிகாரத்தில் அதே சம்பவம் நடக்கிறது. அவர் கழுதையில் வருகிறார். ஒரு கூட்ட ஜனங்கள் அவருக்கு அங்கே சகரியா 9:9 சொன்னபடியே சத்தமிட்டு தாவீதின் குமாரன் உன்னதத்தில் ஓசான சொல்லி பாடுகிறார்கள். வேதத்தை அறிந்தவர்களாகிய, அறிவிக்கிறவர்களாகிய, பிரசங்கம் பண்ணுகிறவர்களாகிய, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசுவானவர் வரும்பொழுது கழுதையின் பின்னதாக வந்தவர்கள் தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசனா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி சத்தமிட்டு அலறுகிறவர்களுக்கு வேதம் தெரியாது. அவர்கள் வேதத்தை போதிக்கிறவர்கள் அல்ல. ஆனால் அவர்களை அதட்டுகிறவர்களுக்கு அவர்கள் வேலையே வேதத்தை போதிக்கிறவர்கள், சபையினுடைய தலைவர்கள், சபையினுடைய ஊழியக்காரர்கள், ஆசாரியரும் பிரதான ஆசாரியரும். ஆசாரியர் பிரதான ஆசாரியர் என்று சொன்னாலே குருமார்கள், ஐயமார்கள், பிஷப்கள். பிரியமானோர்களே, இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது உங்களுக்கு தயவுசெய்து வலிக்க வேண்டாம். ஏழை மக்களும் விளங்க வேண்டும். வேதத்தை பற்றிய அடிப்படை அறிவு இல்லாதவர்கள் முதற்கொண்டு அவர்களுக்கு அறிய வேண்டுமானால் அதட்டினவர்கள் யார், சத்தம் போட்டவர்கள் யார் என்பது நமக்கு தெரிய வேண்டும். சத்தம் போட்டவர்கள் சாதாரண மக்கள், குடிமக்கள், ஏழை மக்கள், கல் உடைக்கிறவர்கள், மண் சுமக்கிறவர்கள், கூலி வேலை செய்கிறவர்கள், இப்படிப்பட்ட மக்கள் தான் அங்கே சத்தம் போடுகிறார்கள். அவர்களை அதட்டுகிறவர்களோ பாஸ்டர்கள், குருமார்கள், ஐயமார்கள், பிஷப்புகள், வேதபாரகர்கள் என்று அழைக்கப்படுகிற அங்கே சபை உபதேசியார்கள், இவர்கள் தான் அதட்டுகிறார்கள். அப்படியான பிரியமானவர்களே, தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றினவர்கள் யார், தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது எதிர்த்தவர்கள் யார் என்பதை கண்டுகொள்ளுங்கள். தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றினவர்கள் இந்த பாமர மக்கள், கூலி வேலையாட்கள், சாப்பாடு வழி இல்லாத மக்கள். அதட்டினவர்கள் ஊழியக்காரர்கள். அப்படி இன்றும் இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது என்று அந்த தீர்க்கதரிசனம் ஏன் அவர்கள் நிறைவேற தெரியாமல் போயிற்று? அவர்கள் தீர்க்கதரிசனத்தில் குருடர்கள். அப்படி இந்த நாளின் தீர்க்கதரிசனத்திற்கு
அவன் வந்து பிள்ளையுடைய இறைத்து பிதாக்களுக்கு திருப்புவான் என்கிற வேத வாக்கியத்தின்படி நீங்களும் திரும்பி இருக்க வேண்டும். நீங்கள் நடத்துகிற சபையும் திருப்பி இருக்க வேண்டும். நீங்கள் திரும்பாமல், திருப்ப வேண்டிய முறை தெரியாமல் சபை எப்படி திருப்ப முடியும்? பிரியமானவர்கள், அப்படிப்பட்ட நிலைமையாக இருக்கிறபடியால் கள்ள திசையில் எழும்பிக் கொண்டு விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த ஆதி ஆகமத்திலிருந்தே எவ்விதமாய் உலகத்தில் அரசாங்கம் தோன்றினது, எவ்விதமான வகையான அரசாங்கங்கள் தோன்றினது என்று சொல்லி நாம் பார்த்து தான் இந்த 24 வர வேண்டும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த மத்திய 24ஆம் அதிகாரத்தில் தேவாலயத்தை சீசர்கள் அங்கே மக்கள் எல்லாரும் அவருக்கு காண்பிக்கிறார்கள். அந்த ஆலய கட்டுமானத்திலே நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இடாபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த ஆலயமே 2ஆம் வரிக்கு அடையாளமான காரியங்கள். கட்டப்படுவது வேறு, மற்றபடி இயேசு தம்முடைய சரீரமாக ஆலயத்தை குறித்து சொன்னார் சொல்லி நாம் அங்கே யோவான் அதிகாரத்தை வாசிக்கிறோம். இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் ஆச்சு, 3 நாளைக்குள் கட்டுகிறேன்னு சொல்கிறான். எப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை சொன்னார் சொல்லி வாசிக்கிறோம். அப்படியே பிரியமான அவருடைய சரீரமாகிய ஆலயம் இடிக்கப்பட்டு 3 நாள் மண்ணுக்குள் வைக்கப்பட்டு முகிர்த்தெழும் சரீரம், அந்த சரீரத்தையும் மறுபடி கட்ட வேண்டும். 3 நாளைக்குள் கட்டப்பட்ட சரீரமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆலயத்தை மறுபடியும் கட்ட வேண்டும். அப்போ அந்த இயேசுவின் நாமம் எவ்விதமாக இந்நாளில் தகர்க்கப்பட்டு திருத்துவ உபதேசம் தகர்க்கப்பட்டு இருக்கிறதோ, அந்த திருத்துவம் தகர்க்கப்பட்டால் தான் மறுபடி இயேசுவின் ஆலயம் எழும்பும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அப்பொழுது 3ஆம் வசனத்தில் 3 கேள்விகள் கேட்டார்கள். இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? ஒன்று, உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன? உம்முடைய உலகத்து முடிவுக்கு அடையாளம் என்னன்னு சொல்லி கேட்டார்கள். அதில் ஆண்டவர் அங்கே 6ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையார்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொன்னார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்பதாக. இந்த யுத்தங்கள் உலகத்தின் தோற்றம் முதல் வேதாகமத்தில் குறிக்கப்பட்டிருக்கிற யுத்தங்கள் வேறு, உலக சரித்திரத்தில் உள்ள யுத்தங்கள் இவைகளெல்லாம் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் நடைபெற்று கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் இந்த அரசாங்கத்தை குறித்து நாம் அறிய வேண்டுமானால், ஆதி ஆகமத்துடைய முதலாவது கொலை, ஆபேலை கொலை செய்த காயின், அவனுடைய சந்ததி எவ்விதமாக உலகத்தின் ராஜ்யத்தை அமைத்தது, அதற்கு பிறகு எவ்விதமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சவுலை அங்கே ராஜ்யமாக கொடுத்தார் என்று, அப்படி கொடுக்கிற காலத்தில் முதற்கொண்டு இஸ்ரவேலருக்கு யுத்த தளவா ஆயுதங்கள் செய்யாதபடிக்கு கொல்லு வேலை, இரும்பு வேலை செய்கிறவர்களால் தடை செய்யப்பட்டார் சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கலாம். கடைசியாக 20வது நூற்றாண்டு, கர்த்தருக்குள் அன்பானவர்களே, 20ஆம் நூற்றாண்டின் சரித்திரம் மிக மிக முக்கியமான சரித்திரம். எல்லா வகையிலும் யுத்தம், அங்கே வானமண்டலத்திலுள்ள அங்கே காரியங்கள், விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், செய்தி தொடர்பு சம்பந்தப்பட்டான காரியங்கள் எல்லாம் 20ஆம் நூற்றாண்டுடைய முக்கியமான காலகட்டங்கள்.